சென்னை சைதாப்பேட்டை அருகே 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரைத்த ஊதியத்தை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்ப ஊதிய உயர்வு கோரி கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். தற்போதைய போராட்டத்தின் நிலை என்ன? அவர்களிடம் அதிகாரிகள் தரப்பில் யாராவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? கண்டிப்பாக 10வது நாளாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்த 57,700 ரூபாய் ஊதியம் வழங்குவது, அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி ஓய்வின் போது 25 லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலக வளாகத்தில் 300க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் பணிபுரியக்கூடிய கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய விரிவுரையாளர்கள் 25,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் வாங்கி வருகிறார்கள். ஆனால் பல்கலைக்கழக மானியக் குழு 57,700 ரூபாய் வழங்க வேண்டும் என பரிந்துரைத்தும் தற்போது வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அரசு நிர்ணயித்த அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த தீர்வும் காணப்படவில்லை. தொடர்ச்சியாக அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளில் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகம் அருகே இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை, இந்த 5 அம்ச கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.